உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான 4 வகையான பருப்பு குழம்பு ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு டைமாவது பருப்பு குழம்பை செஞ்சுருவோம். அது ஏன் ஒரே மாதிரி செய்யணும்? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு அசத்துங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்க்குறது நார்மலாக டிஃபனுக்கு செய்கிற பருப்பு கறி. இதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ 4-5 பல் பூண்டு, காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை மூடி வச்சு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அடுத்து இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா வெந்துருச்சு. ஒன்ஸ் நல்லா மசிச்சுட்டு எகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணினது இதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கிற இந்த பருப்பை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டிஃபன் பருப்பு கறி ரெடி. அடுத்து நம்ம பார்க்குறது கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பருப்பு கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் துவரம்பருப்பு ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ அலசி எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை மூடி வச்சு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய், 4-5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒன்ஸ் கலந்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். இது தேவைப்பட்டால் சூடு பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய கேரளா ஸ்டைல் பருப்பு கறி ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் பருப்பு கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் துவரம்பருப்பு நல்லா அலசி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், குக்கரை மூடி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை ஒன்ஸ் மசிச்சுட்டு தாளிப்புக்கு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 4-5 பல் பூண்டு தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கிற இந்த பருப்பை உள்ளே சேர்த்து தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு ஒன்ஸ் கலந்துடலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெள்ளை சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மகாராஷ்டிரியன் பருப்பு கறி ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்னோ ஸ்டைலில் செய்யக்கூடிய பருப்பு கறி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 3/4 கப் துவரம்பருப்பு நல்லா அலசி எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு 4-5 விசில் விட்டு இறக்கி ஓப்பன் பண்ணிக்கலாம். கரண்டியிலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு சின்ன துண்டு பட்டை, இது நல்லா பொரிஞ்சதும் 4-5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம்.
2 காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த பூண்டு நல்லா கோல்டன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா சீக்கிரம் கருகிரும். நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கிற பருப்பில் உள்ளே கொட்டி நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு இதுக்கு 1/2 கப் போல் பால் காய்ச்சி ஆற வச்ச பால், நீங்கள் சூடாக கூட சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போது லக்னோ பருப்பு கறி ரெடி. இந்த 4 வகையான பருப்பு கறியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.